இந்த மன அழுத்தத்தின் விரைப்புத்தன்மையும் மன அழுத்தத்தின் வீரியமும் யாரை அதிகம் பாதிக்கிறது என்றால், யாரிடத்தில் பொறுமை என்கிற குணம் இல்லையோ, நிதானம் இல்லையோ, எதையும் ஏற்றுக்கொள்ளுகிற தன்மை இல்லையோ, அவனை தான் இந்த மன அழுத்தம் பாதிக்கிறது. எல்லாருக்கும் சோதனைகள் வரும், எல்லாருக்கும் கஷ்டங்கள் வரும். ஏன்னா அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹௌஃபி வல் ஹம்மி வல் ஹஸனி வல் அஜ்ஸி வல் கஸ்லி வல் புக்லி வல் ஜுப்னி வ தலஇ தைனி வ கலபத்திர் ரிஜால். யா அல்லாஹ், நான் உன்னை கொண்டு இந்த பின்வரக்கூடிய எல்லா விஷயங்களிலிருந்தும் பாதுகாவல் தேடுகிறேன். என்னென்ன விஷயத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன்? அச்சத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், கவலையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், சங்கடத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், இயலாமையிலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், சோம்பேறித்தனத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாவல் தேடுகிறேன், பிறருடைய ஆதிக்கம் என் மீது விழுவதிலிருந்து உன்னை கொண்டு பாதுகாவல் தேடுகிறேன். இதுதான மன அழுத்தத்துக்கு காரணம். ஒருத்த மன அழுத்தம் எதனாலங்க ஆகும்? நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா பிரச்சனையே இல்லை. யாராவது நம்மளை வந்து புஷ் பண்ணும்போது, நம்மளை சுட்டி காட்டும் போது, நம்மளை கொஞ்சம் தட்டி கேட்கும் போது, நம்மளை கொஞ்சம் அப்படி டென்ஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுது? என்னங்க ஆகும்? பிரச்சனையாகும். நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்துக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் உட்காந்து சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னும் போது நமக்கு என்ன ஆகும்? கொஞ்சம் படபடப்பு வரத்தான் செய்யும். அவன் பாட்டுக்கு விட்டுட்டு அவன் பாட்டுக்கு போவான். இப்போ வண்டி ஓட்டும் போது பக்கத்தில் ரைட்டு லெப்ட் நீ ஸ்ட்ரைட்டு அப்படின்னு யாராவது நம்மளை குழப்பிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? கொஞ்சம் டென்ஷன் ஆகத்தான் செய்யும். எது வரைக்கும்? அந்த டென்ஷன் பழகுற வரைக்கும். இல்லையா? அப்ப யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அச்சம், கவலை, சங்கடம், இயலாமை, சோம்பேறித்தனம், கஞ்சத்தனம், பிறருடைய ஆதிக்கம் என்று எதெல்லாம் நமக்கு அழுத்தங்களை உண்டு பண்ணுமோ எல்லாவற்றிலிருந்தும் அல்லாஹ்வின் தூதரே பாதுகாவல் தேடி இருக்கிறார்கள், நம்மையும் பாதுகாவல் தேடும்படி சொல்லி இருக்கிறார்கள். அப்போ நம்முடைய மனதை அழுத்தக்கூடிய காரணங்களும் காரணிகளும் இங்கே நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கும். ஆனால் இங்கே விஷயம் என்னவென்றால், அது உங்களுடைய உள்ளத்தை தாக்குகிற போது எப்படி நீங்கள் ரியாக்ட் செய்கிறீர்கள், அது உங்களை எந்த அளவிற்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சில பேர் சிலரை வெறுப்பேற்ற வேண்டும் என்று எவ்வளவு பேசினாலும் சிரித்துக் கொண்டே கடந்து போவார்கள். அதுதான் அவர்கள் வாழ்க்கையிலே பெற்றிருக்கிற அனுபவம். அப்படிதானே? இந்த அனுபவம் அவனுக்கு எப்படி வந்துச்சு? இப்படி பல மால் அவன் வெறுப்பேற்றப்பட்டு பல பேரை அவன் சந்தித்து அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணி படாத பாடுபட்டு கடைசியில் ஒரு ஞானியை போல் ஒரு பக்குவத்திற்கு வருகிறான். இதுதான் உண்மை. ஆனா இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய, ஷரியத்தினுடைய, சன்மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களையும் விதிமுறைகளையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும், நமக்கு பிரச்சனை இல்லை. அப்போ மார்க்கம் நமக்கு போதிப்பதெல்லாம் பொறுமை. எதெல்லாம் உங்களுக்கு பொறுமையை போதிக்குது? வணக்க வழிபாடுகளை நீங்கள் கரெக்டா செய்யணும்னா உங்களுக்கு பொறுமை இருக்கணும். ஹராம்களிலிருந்து நீங்க விலகி இருக்கணும்னா அதுக்கு உங்களுக்கு பொறுமை இருக்கணும். அல்லாஹ்வுடைய விதியை ஏற்றுக்கொள்ளணும்னா அதுக்கும் பொறுமை இருக்கணும். பொறுமையை அறிஞர்கள் வகைப்படுத்தும் போது 3 விதமாக வகைப்படுத்துகிறார்கள். அஸ்ஸப்ரு ஃபீ தாஅத்தில்லாஹ், அஸ்ஸப்ரு அன் மஅசியத்தில்லாஹ், அஸ்ஸப்ரு அலா அக்தாரில்லாஹ் என்கிறார்கள். இந்த 3 விஷயத்திலும் பேணுவதற்கு பேரு தான் பொறுமை. அதாவது ஒரு இயலாமையின் காரணத்தினால் இவனிடத்திலே என்னுடைய எதிர்ப்புகளை காட்ட முடியாமல் நான் அடங்கி போகும்போது காட்டுகிறேனே, அதற்கு பேர் பொறுமை அல்ல, அதற்கு பேர் பணிவு அல்லது அதற்கு பேர் வேறு. உண்மையான பொறுமை என்ன? அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லாஹ், வணக்க வழிபாட்டில் நான் காட்டக்கூடிய பொறுமை. காலை